நம் மக்களுக்கு தேவை ஐடியாலஜி இல்லை, இமேஜ். அவர்களுக்கு ஆழ்ந்த அரசியல் தேவையில்லை, அபிமானம். நாம் வரலாறு படித்தோம், இலக்கியம் படித்தோம், புவியியல் படித்தோம், அறிவியல் படித்தோம், பொருளாதாரம் படித்தோம், சூழியல் படித்தோம், உயிரியல் படித்தோம், வேதியியல் படித்தோம், இயற்பியல் படித்தோம், வேளாண்மை படித்தோம். இதெல்லாம் தேவையில்லை என்று மக்கள் நமக்கு வேற ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். இது புது பாடம்தான், அதையும் நாம் படிப்போம், அதையும் நாம் படிப்போம். மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள் என்கிறார்கள். அநீதியும் அக்கிரமமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்கிறார். ஒரு நாள் என் மக்கள் நம்மை தேடுவார்கள். பருவநிலை மாறுகிறது, புவி வெப்பமாகிறது, கடல் கொதிநிலை அடைகிறது, நீர் கிடைக்கவில்லை, சோறு கிடைக்கவில்லை. நாம் சொல்லுகிற அரசியல் அவர்களுக்கு தெரிய வர குறைந்தது இன்னும் 1/4 நூற்றாண்டுக்கு மேல ஆகும். அவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு தெரியும். நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினவன் தலைவனா தெரியுதான். ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. அவர்களுக்கு தேவை கருத்து அல்ல, வெறும் கவர்ச்சி. கவர்ச்சி எவ்வளவு? யாரு வேட்பாளர்னு தெரியாது, என்ன சொல்றான்னு தெரியாது, அவன் வேலை செஞ்சாலும் தெரியாது, எதுக்கு போடுறோம் ஏன் போடுறோம்னு போட்டு கடைசியா வென்றவர் இவர் தான் வேட்பாளரா? விளங்கிரும்டா நாடு, டே விளங்கிரும்டா. இதுக்கு மார்க்ஸ், லெனின், ஏங்கல்ஸ், இங்கர்சாலு, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், புத்தன், பூலே, அம்பேத்கர், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, பகத்சிங், வள்ளுவன், கம்பன், கபிலன், இளங்கோ, எல்லாம் பாரதி, பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார். ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரு இளவும் தேவையில்லை, ஒரே இளவும் தேவையில்லை. ஆனாலும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து தொடர்ந்து செயல்படுகிற முயற்சிதான் வரலாற்றில் பிற்காலத்தில் வருகிற மக்கள் படிக்கிற வரலாறாக மாறுகிறது என்கிறான் மாமேதை மார்க்ஸ். என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, ஆலை கரும்பாறையை கலைப்பது வலிமையால் அல்ல, தன் விடா முயற்சியால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை தோற்கடித்து தோற்கடித்து நீ தோற்று போவாய், கடைசியாக நான் வென்று முடிப்பேன், அன்னைக்கு நீ என்னோடு சேர்ந்து சிரிப்பாய். ஏன் ஏன் நான் காலத்தின் மகன், வரலாற்றின் பிள்ளை. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரடைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார் எங்கள் உயிர் தலைவர். அந்த கூற்றுக்கேற்ப விலகிச் செல்லாமல் கூடியவர்களால் இங்கே இங்கே உலகில் நமக்கென்று ஆதரவு குரல் எழுப்பவோ ஆதரவாக கையிட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியனத்தின் மக்கள் நாம் என்கிறார். யாரும் இல்லை. எனக்கு நான், உனக்கு நீ, நமக்கு நாம். நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமது உரிமையை, நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது. அதை நிறுவி காட்டினான் நம்முடைய தலைவன். எந்த ராணுவத்திடம் படை உதவி கேட்கல. சொந்த நாட்டு மக்களை, தன் இனத்தின் மக்களையே ராணுவமாக கட்டி போராடியவன். எவனையும் சார்ந்தில்லை. என் விடுதலை என் கையில். நமக்கு ஏன் விடுதலை தேவைப்படுகிறது? எதற்கு நமக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது? எதற்காக நமது முன்னவர்கள் போராடினார்கள்? நமது மாவீரர்கள் எதற்கு இத்தனை ஆயிரம் பேர் உயிரை கொடுத்தார்கள்? உரிமை பெற்று நம் இனம் பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான்.
அவர்கள் உயிர் இல்லை நம்மோடு, ஆனால் கனவு இருக்கிறது நம் கையோடு. அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பும் தவிப்பும் விரியும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் ஏற்றுகிற அந்த ஈகை சுடர் என்பது நம் நெஞ்சுக்குள் அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நெருப்பை அடுத்த 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 தலைமுறைக்கு அணைய விடாமல் பாதுகாத்து கடத்த வேண்டும். ஒற்றை மகன் இத்தனை பேரை உணர்வு சூடேற்றி உசிப்பவில்லையா? இன்னைக்கு எத்தனாயிரம் பேரர்கள், எவ்வளவு ஆழ்ந்த செறிந்த கருத்து செறிவோடு மக்களை உசுப்பக்கூடிய பேராற்றல் கொண்ட பேச்சாளர்கள், கருத்தாளர்கள் நம் பிள்ளைகள் எத்தனை பேர், எத்தனை பேர். இறுதியாக போர் முடிவதற்கு சற்று முன்பு தலைவர் சொன்ன வார்த்தை, பற்ற வைத்து விட்டோம், அது எரியும் என்கிறார். அவர் பற்ற வைத்து விட்டார், எரிகிறது. இங்கு மட்டும்தானா? தமிழீழ தாயகத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கிற நம் இனச்சொந்தங்கள் வாழ்கிற எல்லா தேசங்களிலும் இந்த உணர்வு பற்றி எரிகிறது. வீதியில் இல்லை என்றால் வீட்டுக்குள், வீட்டுக்குள் இல்லை என்றால் நெஞ்சு கூட்டுக்குள் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் நம் மாவீர தெய்வங்களை, மண்ணின் விடுதலைக்காக மாவீரர்களை தெய்வங்களாக தந்த நம் பெற்றோர்கள் இன்னும் இருக்கிறார்கள். களத்திலே நின்றவர்கள், கைகாலை இழந்தவர்கள், இன்னும் காலிலே நெஞ்சிலே தலையிலே குண்டை சுமந்து இருப்பவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமமாகிவிடும். எடுத்த இலக்கை முடியும் வரை, அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதுதான், உன்னால் முடியும் வரை போராடு என்பதல்ல, நினைத்தது முடியும் வரை போராடு. முடிய வரை போராட இல்ல, நாம் நினைப்பதை முடிக்கிற வரை போராட வேண்டும். இந்த நிலையை நம் பிள்ளைகளுக்கு விட்டுவிட்டு செல்ல போகிறோமா? ஈழ மண்ணிலே பயணித்து போகிறது சிறு சிறு பதாகைகள், சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல எழுதி வைக்கப்பட்டிருக்கும். என் உடன் பிறந்தார்களே, என் அக்கா, என் அண்ணா, இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போகிறீர்களா என்று கேட்பது போல, ஏக்கத்தோட பிஞ்சு குழந்தைகள் பார்த்து கேட்பது போல எழுதி வைக்கப்பட்டிருக்கும். ஏன்? நாமே வென்று முடித்து விடுதலை பெற்ற நாட்டை நம் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற உறுதியை ஒவ்வொரு வீரனுக்கும் தர வேண்டும் என்பதற்காக. அதேதான் உங்கள் மகன் உங்களிடத்திலே சொல்கிறேன், உங்கள் உடன் பிறந்தவன். இன்றைக்கே படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை, குடிக்க நீர் இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, நஞ்சில்லாத உணவில்லை. பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு, எனக்காக ஒரு முறை புற்றுநோய் மருத்துவமனைக்கு நீ போய் வா. 3-4 வயது குழந்தைகள் தலையில் மொட்டையடிக்கப்பட்டு இந்த புற்றுநோயோடு இருக்கிறதை நீ பார்த்த பிறகு நிம்மதியாக உறங்கிவிட்டால் அதற்கப்புறம் நான் பேசுறதை நிறுத்திடுறேன். ஏன்? உணவு விஷமாகிவிட்டது, காற்று நஞ்சாகிவிட்டது, நீர் விஷமாகிவிட்டது, இந்த உயிர் தேவையான 3ம் நஞ்சாகிவிட்டது. இதிலே நம் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்ல போகிறோமா? ஆள் மாறி இருக்குது, ஆட்சி மாறி இருக்குது, ஆட்சி முறை மாறுமா? இல்லை, என்ன மாறிட போகிறது பார்ப்போம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்றுவிடல் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மவன் பாடியது எனக்குத்தான், உனக்குத்தான். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தம் தகுதியால் வென்றுவிடல், பொறுமையாக இருந்து வென்று காட்டடான். அதனாலதான் எந்த பயில்ட்டையும் பேச்சு கிடையாது, எவன்டையும் பேச்சு கிடையாது. பேசியாச்சு பேசியாச்சு, இனி பேசுறதுக்கு ஒண்ணுமில்லாத அளவுக்கு பேசியாச்சு. காத்து கடல் மலை மரம் செடி ஓடி ஆடு மாடு எல்லாம் பேசியாச்சு. உனக்கு நக்கலாவும் நகைச்சுவாயிருக்கல, ஒரு நாள் நீ என்னை தேடுவ. நீ கஷ்டம் வரும்போதான கோயிலுக்கு போவ, ஒரு நாள் என் கோயிலுக்கு நீ வருவ, நீ வருவ, நீ என்கிட்ட வருவ. நீ எதுவும் மாறாது. மாற்றுவதற்கு என்னையும் என் பிள்ளைகளையும் தவிர எவனாலும் முடியாது. எந்த பிரச்சனைக்கும் வேறும் தெரியாது, தீர்வும் தெரியாது. மேல வந்துகிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்களா? காலக்கோடு நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். உள்ள போய் இருந்த
நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். ஏதோ என் மக்கள் என் மேல பாம்பாத்து விட்டாங்களா இல்ல உங்க மேல பாம்பாத்து போட்டாங்களா ஒன்றும் தெரியல. ஏன்னா போயிருக்கு 10 லட்சம் கோடி கடன். நானே பாட்டா பாடினேன், 10 லட்சம் கோடி கடல்ல நாடு, இதுல இலவசம் வேற பெருவக்க கேடு. தெருவா ஊர் ஊரா பேசினேன். முதலமைச்சர் ஆன பிறகுதான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா? 10 லட்சம் கடனா? கடன் 10 லட்சம் கோடி இருக்குது. இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி. பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்க சொல்ற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்ப மொத்த பட்ஜெட்டையும் வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு தெரிய வேண்டியதான் நான் சொன்னேன். நீங்க கேட்கல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்றம். நாங்கள் உண்மையை சொன்னோம், தோற்று போனோம், மேன்மையாக கருதுகிறோம். நான் தர மாட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனா நீங்க 2500 இப்பதான் தெரியுது கொஞ்சம் காசு இல்ல. அது கூட தெரியாம எதுக்கு வந்திய? எதுக்கு வந்திய? 6 சிலிண்டர் எப்படி கொடுக்கறீங்க? நானும் பார்க்க தானே போறேன். எப்படி கொடுக்கறீங்க? ஒருவேளை நீங்க போரிட்டு ஈரானையே கைப்பற்றினா தான். நீ பிரபாகரன் மகன்டாவே, நம்மாழ்வார் மகன்டா. நீ கொடு, நான் மாட்டு சாணத்திலிருந்து சிலிண்டர் தயாரிச்சு என் பிள்ளைகள் கொடுக்கறனால என்பர். கொஞ்ச நாளுக்கு அரிசி இல்லைன்னு வருவான். எந்த போராட்டத்துக்கு என்னை கூப்பிடாத, வரமாட்டேன். போ, உனக்கு தான் ஒரு கஷ்டம் வராத. நீதான் கடவுளின் ஆட்சியை நிரூபிச்சிய. அப்புறம் நாங்க தேவைப்பட மாட்டோம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு மனு கொடுக்க வா. அன்னைக்கு பாப்பா இந்த சிரிச்சுக்கிட்டு இருக்க சீமா இல்ல. அன்னைக்கு சேட்டை உனக்கு என்ன சொல்றோம் ஏது சொல்றோம்னு கேட்கறது இல்ல. படிச்ச இளைஞர்களுக்கு 4000, இடைநிறுத்தத்துக்கு 15,000, கல்வி கடன் 20 லட்சம். எங்கிருந்து ராஜா? எங்கிருந்து? பாருங்க எப்படி பாருங்க. அவர் என்ன பண்ணுவாரு பாவம், கடன் ஆகி போச்சு. வரும் தாய்மாமன் சீர் வரும். நீ பொண்ணு பார்த்துட்டு காத்துரு, தாலிக்கு தங்க வரும். தாய்மாமன் சீர் வரும். இது ஒரு கேவலம்டா, இது ஒரு கேவலம். ஆனா நான் நிறைய பாடம் நடத்தினேன். எனக்கு என் மக்கள் நடத்தின பாடம் இருக்குல்ல, படிக்க முடியல, திணறிட்டேன். ஜனநாயகம் அதான் சொல்றான. ஹிட்லரு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி சொல்றான் பாருங்க. மக்கள் ஒருபோதும் அறிவு தலைமையை தேட மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாக்கப்பட்ட சமூகம் ஒருபோதும் அறிவு சமூகத்தை படைக்காது. ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது, வாங்கி கொடுப்பியா? ஏனது பேத்தி சொல்லிச்சு போட்டேன். பேரன் சொன்னா போட்டேன். ஜனநாயகம்ங்கிறது எவ்வளவு வேடிக்கையானதா இருக்கு பாத்துக்க. அப்பாடி. சரி என்ன செய்யறது, பிறந்துட்டாங்க கூட, போராடி இறந்துட்டான் ரொம்ப பேரு. நான் பாட்டுக்கு படம் எடுத்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு 2 படத்தை எடுத்து பிடிச்சி நடிச்சு கிடிச்சு பொழச்சிட்டு இருந்திருப்பேன். என்னைய கூட்டி கொண்டு வச்சு மண்டையை கழுவி நான் என்ன செய்யறது அங்கே போயின்னு. நீங்க போய் இறங்குங்க, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிய வந்துரும்னு. எனக்கு தெரிய வந்துருச்சு. இங்க பல பேருக்கு ஒன்றும் தெரிய வரவே இல்லையே. அதான பிரச்சனை. நான் போராடாத பங்கேற்காத போராட்டம் கிடையாது. இப்படி திரும்பி பார்த்தா கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இந்த 15 ஆண்டுகள் இப்படி திரும்பி பார்த்தா எல்லா போராட்டம், வெயில், மலை, காடு, பசி, வட்டினி, எத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம், எத்தனாயிரம் மணி நேரம் பேச்சு, எதுவுமே பயனில்லை. எதுவும் பயனில்லை. ஆனா என்ன நினைக்க வேண்டியிருக்கு,
நம்ம விவசாயி மகன் அப்பா விதைக்கிறாரு, முளைக்கல. மறுபடியும் விதைக்கிறாரு, முளைக்கல. மறுபடியும் விதைக்கிறாரு, முளைக்கல. ஆனால் மறுபடியும் உழுது நம்பிக்கையோடு ஒரு விவசாயி விதைச்சிக்கிட்டு இருக்கான் பாரு. ஏன்னா நிலத்தை தரிசு போட முடியாது. ஓசோ சொல்றான்ல, ஒவ்வொரு நாளையும் அறுப்பதற்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருதுன. விதைப்போம். இந்த காலம் நமக்கானது. இந்த காலத்தையும் களத்தையும் நம் கைக்கு நகர்த்தணும். நம்மகிட்ட என்ன இருக்கு? உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, உழைப்பு இருக்கு. வேற ஒன்று இல்லை. திரும்ப திரும்ப அதே உண்மையும் நேர்மையுமாக நின்று கடுமையாக உழைப்போம். களத்தை நமதாக்குவோம். நம்பிக்கையோடு.